கிறிஸ்துவுக்குள் அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. நாம் இன்று பார்க்க போகும் பாடல் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார் என்ற பாடல். சகோதரர் DGS தினகரன் அவர்கள் நற்செய்தி பணிக்கு தெரிந்து கொண்ட தலைப்பு இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள். தேவ ஆசீர்வாதம் நிரம்பிய இவ்வூழியங்களுக்கு பெயர் கொடுத்தது இந்த பாடல். இப்பாடலை கேட்கும் ஒவ்வொருவரும் சகோதரர் தினகரனையும் அவரது அற்புத ஆறுதல் ஊழியங்களையும் ஒருவராலும் மறக்க முடியாது. நாம் ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை நினைவு கூறும் போது இப்பாடல் ஐயா அவர்களோடு ஒன்றிவிட்டது. எனவே அவரோடு இவ்வாறு நெருக்கமாக இணைந்த இப்பாடலை இயற்றியது சகோதரர் தினகரன் அவர்களே என்று அநேகர் எண்ணியதில் வியப்பொன்றுமில்லை. இதனால் சகோதரர் தினகரன் அவர்களே இப்பாடல் ஆசிரியரை தன் நற்செய்தி கூட்டங்களில் அறிமுகம் செய்து வைத்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசுவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் எளிய வார்த்தைகளுடன் அறிய உதவும் இப்பாடலை எழுதியவர் சகோதரர் செல்லத்துரை அவர்கள். இவருடைய பெற்றோர் சைமன் ஜோதி தம்பதியருக்கு ஆகஸ்ட் மாதம் 26 1936 அரக்கோணத்தில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை அரக்கோணத்தில் முடித்து பின்னர் சென்னையில் கல்லூரியில் பயின்றார். சகோதரர் செல்லத்துரை அவர்கள் 1972 இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். திருச்சபை மறுமலர்ச்சி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல திருச்சபைகளில் வேத போதனை செய்தார். ஜூலை மாதம் 2 1973 திருமணமான அவருக்கு ஒரு ஆண் மகனும் 2 பெண் பிள்ளைகளும் உண்டு. குடும்பமாக ஊழியத்தை செய்து வந்தார்கள். மேனாட்டிசையில் அடிப்படை பயிற்சி பெற்ற சகோதரர் ஒரு பாடகர் குழுவை அமைத்து பல நற்செய்தி கூட்டங்களில் பாடல் ஆராதனையை முன்னின்று நடத்தினார்கள். அக்கார்டியன், மவுத்தார்கன், மேண்டலின் மற்றும் கீபோர்ட் வாசிப்பதில் மிகவும் திறமை பெற்றவர்கள். நற்செய்தி கூட்டங்களில் பாடுவதற்கென தமிழிலும் தெலுங்கிலும் சேர்த்து மொத்தம் 150 பாடல்களை இயற்றி ராகம் அமைத்திருக்கிறார். 1975 ஒரு முறை அவர்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் இப்பாடலின் ராகத்தை தந்தார். ராகத்திற்கேட்ட ஆறுதல் வார்த்தைகளுடன் இப்பாடலை இயற்றி செகந்திராபாத்தில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டத்தில் முதன் முறையாக பாடினார். இந்த அருமையான பாடலை சகோதரர் தினகரன் அவர்கள் தன் ஊழியத்தின் தலைப்பாக வைத்து தினகரன் ஐயா அவர்கள் தன் சொந்த குரலில் கண்களை மூடி தலையை அசைத்து ஆவியில் நிரம்பினவராக பாடும் போது அவரது நற்செய்தி கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கானோர் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். துரைசாமி ஜாஃப்ரி சாமியல் தினகரன் அவர்கள் ஜூலை மாதம் 1 1935 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுரண்டையில் பிறந்தார்கள். பெற்றோர் துரைசாமி ஹெப்சிபா அவர்கள். பாளையங்கோட்டை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் பயின்றார். பின்னர் 1955 மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். இளைஞனாய் இருக்கையில் மனசோர்வடைந்து குடும்பத்தில் வறுமை மற்றும் வேலையின்மை வேதனையால் கழித்த ஐயா அவர்கள் இந்த வாழ்க்கையில் தோல்விகள் ஆகியவற்றின் வேதனையை தாங்க முடியாமல் தனது எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் தற்கொலை செய்யும் முயற்சியில் பிப்ரவரி மாதம் 11 1955 சகோதரர் அவர்கள் தனது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தார். வேகமான ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து தன்னை தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனது கிராமத்தின் அருகில் உள்ள ரயில் பாதையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்.
அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி தனக்கு சொல்லிக் கொடுத்த மாமா அவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார். மாமா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் தியாகத்தையும் பற்றி பகிர்ந்து கொண்டார். அவர்களின் வார்த்தைகள் நொறுக்கப்பட்ட இதயத்திற்கு ஆறுதல் கொடுத்தன. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆர்வத்துடன் தேட ஆரம்பித்தார்கள். வேதத்தை வாசித்தார்கள். பல மணி நேரம் காத்திருந்தார். தேவன் உடனடியாக பதில் தரவில்லை. 7 நீண்ட ஆண்டுகளாக தினகரன் அவர்கள் விடாமுயற்சியுடன் கர்த்தரிடத்தில் காத்திருந்தார். பின்னர் 1957 ஆண்டில் ஸ்டேட் பேங்கில் வங்கி அதிகாரியாக பணியாற்றி வந்தார். 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று அவரது குடும்பத்தினருடன் ஜெபித்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்தித்தார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவரை நிரப்பினார். தேவன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை மிகவும் அதிகமாக பயன்படுத்தினார். சாதி, மத, இனம், மொழி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கித்தார்கள். தேவன் அவர்களை கொண்டு பல மக்களுக்கு ஆறுதலையும் அற்புத சுகத்தையும் கொடுத்தார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஏசாயா 43 பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள்! நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைப்பது மட்டுமல்லாமல் ஏசாயா 45 உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நாம் அவரை அறியும்படிக்கு அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னவென்றால், ஏசாயா 45 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முதலாவது அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், சரியாக்குவேன் என்கிறார். இரண்டாவது, ஏசாயா 45 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து, நம்முடைய கோணலான வழிகளின் நிமித்தம் அடைப்பட்ட கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிறார். மூன்றாவது, ஏசாயா 45 அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். நம்முடைய தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் போது, நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது இவைகளை எல்லாம் அவர் நமக்கு தருவார். வேதாகமத்தில் நோவா தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பேழையை செய்த போது பூமியின் மேல் இருந்த அனைத்து உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்த போது நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டன. தேவன் யோனாவை நோக்கி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று கூறிய போது, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு தர்ஷீஷுக்கு புறப்பட்ட போது கப்பல் உடையத்தக்கதாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. யோனாவை சமுத்திரத்தில் பெரிய மீன் விழுங்கியது. அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். அதனால் நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். அழகான ஆறுதல் தரும் எளிமையான வரிகள் கொண்ட பாடல். தேவ ஆசீர்வாதம் நிரம்பிய இப்பாடலை நாம் பாடும்போது உணர்ந்து அனுபவித்து இப்பாடலை பாடுவோமா?